College, Engineering College, Dindigul, Rajalakshmi Group of Institutions, Rajalakshmi Engineering College, Rajalakshmi Institute of Technology, Rajalakshmi College of Nursing, Chennai, Ranganayaki Engineering College, Virudhunagar, Rover College Engineering, Perambalur, RVS College of Arts and Science, Coimbatore, RVS Kumaran Arts and Science College, Dindigul, Sriram Engineering College, Chennai, Shankara College of Chennai, Sankaraj College of Science and Commerce, Coimbatore, Satyabama Institute of Science and Technology, Chennai, Saptagiri Group of Institutions, Dharmapuri, Savita Engineering College, Chennai, SSM College of Engineering, Kumarapalayam, SKR College of Engineering, Chennai, Sri Krishna Group of Institutions, Coimbatore, Sri Subramania College of Engineering, Palani, SRM Institute of Science and Technology, Chennai, Vale Tech University, Chennai, Wales Institute of Science, Technology and Advanced Studies, Chennai, Venkateshwara Hospitals, Chennai, Valliammal College for Women, Anna Nagar, Chennai, Vikram Group of College, Sivagangai, VIT University, Vellore, and Zoho University, Chennai. இன்னும் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா போய் இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அவங்க கொடுக்குற ஊக்கம் அது வந்து அவங்க வீடா பார்க்குறாங்க. அங்க இருக்கிற மாணவிகளை வந்து அவங்கள வீடா அவங்க பார்க்க வைக்கிறாங்க. அதான் ஒன்னா நினைக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து எதுக்கோ பண்றோம் ஏனோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நம்மளும் கேட்க கூச்சமா இருக்கிற மாதிரி இல்லாம, இங்க இருக்கிற மாணவிகள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்தந்த ஹெச்ஓடி கிட்ட இருந்து பேர் வாங்கியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா, பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸா, இவங்க மறுபடியும் வருஷம் அந்த பேர் வாங்குறதுனால நாங்களும் கூச்சமே இல்லாம எந்த கதை வேணாலும் எங்க வேணாலும் போய் வந்து எங்களால தட்ட முடியுது. இது வந்து விதையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான சாதனை நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து முன்னாள் மாணவர்கள், இப்ப முன்னாடி பேசின மாதிரி அலுமினிஸ் ஒரு கிட்டத்தட்ட 3400 பேர் வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட இப்ப அகரம் முன்னெடுத்துட்டு போறது. அவங்களும் வாலண்டியர்ஸும் இல்லாம வந்து இதை பண்ணிருக்க முடியாது. அத்தனை புது விஷயங்களும் இது வேண்டாம், இது பண்ணலாம் அப்படின்ட்டு அகரம் புதுப்பிக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள், அலுமினைஸும் வந்து தன்னாதவர்களும். அவங்களோட இன்னும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் பார்த்தா வந்து தை அப்படின்னு சொல்லுவேன், வழிகாட்டிகள் சொல்லுவேன். ஜவாது மலையில வந்து மலைப்பகுதிகளில் இப்போ நீங்க பேசுற மாதிரி கேட்ட மாதிரி வந்து அங்க இருக்கிற மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கூல்ல வந்து ஃபெலோஷிப்ல வந்து அங்க டீச்சர்ஸாவே ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. முன்னாள் மாணவர்கள் வந்து அங்க கிட்டத்தட்ட ஒரு 60 பள்ளிகளுக்கு மேல வந்து மறுபடியும் அதை புதுப்பிச்சு மறுபடியும் அவங்க மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிச்சு அங்க வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப வேற மாதிரி. அங்க வந்து அங்கேயே தங்கணும், அந்த சமூகத்துக்குள்ள பழகணும், போன் வசதிகள் இருக்காது, அங்கதான் தங்க முடியும், அடிக்கடி வெளியில வந்துட்டு போக முடியாது. ஒரு இது மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வராத பழக்கமே இல்லாதவங்களை வந்து மறுபடியும் பள்ளி படிப்பு கூட்டிட்டு வருதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கோம், என்ன எப்படி இதை பண்றீங்க, அகரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு, அகரம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுல ஒரு தங்கை வந்து அகரம் தான் நான் தான் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. என்ன சொல்ற புரியல அப்படின்னு சொன்ன கேட்கும்போது, இல்ல சூழல் வந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், எதுவுமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே சரியா இருக்காது, சுத்தி இருக்கிறது எல்லாமே தப்பா இருக்கும், பட் எல்லாத்துலயும் என்ன நடந்தாலும் வந்து எப்படி வந்து ரெசிலியன்ஸோட இருக்கிறது, எப்படி நம்பிக்கையோட இருக்கிறது, எப்படி பாசிட்டிவாவே இருக்கிறது, வாழ்க்கையில எது பெருசு அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணிட்டு எது வேணும் அப்படிங்கறத வந்து தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி மட்டுமே போகணும், எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம நம்ம நினைச்சதை அடையிறது எப்படி அப்படிங்கறத வந்து அகரம் சொல்லி கொடுத்துருக்கு. நான் தான் அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அகரம் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த வார்த்தை. அது நம்ம லைஃப்லயும் அது ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த பொசிஷன்ல ஆரம்பத்துல இருந்தாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, ஃபேடிங்கான ஒரு கெரியர் கிராஃப்ல வந்து ஒரு ஃபேடு வேணும், அந்த டைம்லயும் சரி. நிச்சயமா எல்லாமே வந்து சரியா போகாது, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி போகும், நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் அந்த டைம்ல
பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறது, பாசிட்டிவா மட்டுமே பேசுறது. ஏன்னா we can always choose to complain, மற்றவங்களை பத்தி தப்பா பேசுறதோ, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றதுக்கோ, இல்லாட்டி எடுத்தோன்ன கான்வர்சேஷன்ல முதல் வார்த்தையே வந்து எது வந்து தப்பா நடந்துட்டு இருக்கோ அதை பத்தி ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமா இருக்கலாம். எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நிறைய கசப்பு இருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் மறந்து நல்லது மட்டுமே பேசுவோம், ஆக்கப்பூர்வமா மட்டுமே இருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, நம்மளோட வளர்ச்சி